பச்சரிசி மாவு நான் வீட்டில் திரிச்ச மாவு. இதில் வந்து இது ஓமப்பொடி முறுக்கு செய்ய போகிறேன். இந்த ஒரு கிண்ணம் எடுத்துருக்கேன். ஒரு கப்பு எது எடுத்தாலும் சரி. இதில் வந்து 2 கப்பு எடுத்துக்கிட்டேன். மேலே வர வச்சு எடுக்கிற மாதிரி 2 கப்பு. தேவையான அளவு உப்பு கலந்துக்கலாம். அதில் வந்து கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் எள், கருப்பு எள், சீரகம், மஞ்சள் பொடி, காரப்பொடி, காயப்பொடி சிறிதளவு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு கப்புக்கு கொஞ்சம் கம்மி போட்டுக்கிடலாம் மாவு. அதையும் இதோட ஒன்றா கலந்துக்கிடும். கடலை மாவு இல்லாமல் அரிசி மாவில் ஓமப்பொடி. காரம் உங்களுக்கு கூட தேவைன்னாலும் போட்டுக்கலாம். ஓமம் வந்து 1 ஸ்பூன் ஊற போட்டிருந்தேன். ஒரு 5 நிமிஷம் ஊற போட்டு அதை வடிகட்டி எடுத்துடலாம். நல்லா புளிஞ்சு எடுத்துடணும். அதில் சாறு இறங்கிடும். இப்போ அதை கலந்துடலாம். ஓமத்தை அப்படியே போடனாலும் போடலாம். இப்போ அதை நல்லா கலந்து பிசைஞ்சுக்கிடணும். தண்ணீர் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ சப்பாத்தி மாவோட இறுக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வித்தியாசமான முறையில் இப்படி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அரிசி மாவில் ஓமப்பொடி. வெந்நி வந்து வெது வெதுப்பாக இருக்கும்ல, வெந்நி ஆற வச்சு வச்சுருக்கேன். அதுதான் ஊற்றுறேன். இப்போ இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ இதில் உலக்கில் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். இந்த மாதிரி புளியணும். இப்போ எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்குது. இந்த மாதிரி இந்த புளிஞ்சு பார்க்கணும். புளிஞ்சு பார்த்துட்டு நம்ம சட்டியில் புளியலாம். இப்போ எண்ணெய் வந்து நிதானமான சூட்டில் வச்சுக்கிடணும். ஏன்னா கறியிடக்கூடாது, லேஸாக இருக்குமா. ஓமப்பொடி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் மேலே பொங்கி வர ஒன்று ஒன்றா தான் போட்டு எடுக்கணும். சில இது நொறுங்கி வரும், சில இது முறுக்கு மாதிரியே வரும். இது நொறுங்கி தான் எடுக்கணும். ஓமப்பொடியாக தான் பண்ணுறேன் நான். முறுக்கை எடுத்தால் அப்படியே புளிஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப குறைவாக இருக்கணும். இப்போ எடுத்துகிட்டு தான் பாருங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். எடுத்துகிட்டு கையிட்டு கடைசியாக நொறுக்கிக்கிடலாம். இப்போ அடுத்து எடுக்க பாருங்கள். கொஞ்சம் வேகட்டும். இது நான் எடுத்து வச்சது இந்த பாருங்கள். இந்த மாதிரி நொறுக்கிறோம். இப்படி நொறுக்கிக்கலாம். வித்தியாசமான முறையில் பச்சரிசி மாவில், கடலை மாவு இல்லாமல் பச்சரிசி மாவில் நம்ம ஓமப்பொடி செய்யலாம். உடலுக்கும் ஹெல்த்தாக இருக்கும். இந்த மாதிரி புளிஞ்சு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எடுத்துடலாம், இல்லைன்னா கறியிரும். அடுத்து எல்லாத்தையுமே நான் போட்டு எடுத்துருவேன். மாவில் இப்போ இது ஓமப்பொடி புளிஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்சம். இப்போ வந்து ரிப்பன் பக்கோடா ரிப்பன் வச்சு இப்போ புளியுதேன். 2-3 விதமாக புளியலான்னு பார்த்தேன். அரிசி மாவில் இந்த மாதிரி எத்தனை இதனால் செய்யலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். இது ஓமப்பொடி முறுக்கு. இது வந்து ரிப்பன் பக்கோடா. கடலை மாவு இல்லாமலே நம்ம எதுனாலும் செய்யலாம். கொஞ்சம் வேகட்டும். பாதியெல்லாம் வந்ததை அப்படியே மாற்றி போட்டுடலாம். எந்த பொருளுமே கடையில் வாங்க வேண்டாம், வீட்லேயே செய்யலாமோ.
வீட்டில் வச்ச அரிசி மாவு, எந்த மாவு கடையில் வாங்குகிற மாவுனாலும் சரி, வீட்டில் திரிச்ச மாவுனாலும் சரி, ரேஷன் அரிசி மாவுலலாம் எதுலனாலும் செய்யலாம். எல்லாத்துலேயுமே வரும். பச்சரிசியில் வருவானா, புழுங்கரிசியில் எண்ணெய் குடிக்கும், பச்சரிசியில் எண்ணெய் குடிக்காது. இது எண்ணெய் குறைவான எண்ணெயில் தான் போடுதான். இதுக்கு வந்து எண்ணெய் ஜாஸ்தி இழுக்காதானா. இப்போ நேரம் மாறிட்டு பாருங்கள், இதை எடுத்துடுறேன். இப்போ அடுத்தது வந்து நான் போட்டு அதையும் வேக வச்சுருக்கேன். கொஞ்சம் வேகட்டும். டிபன் பக்கோடா இப்போ வந்து அடுத்து வந்து இது ரிப்பன் பக்கோடா காமிச்சிட்டோம், ஓமப்பொடி காமிச்சாச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து மகிழம்பூ முறுக்கும்பாங்க. மதளம்பூ முறுக்குன்னு சொல்லுவாங்க, மகிழம்பூ முறுக்குன்னு சொல்லலாம், முள்ளு முறுக்குன்னு சொல்லுவாங்க தெரியாதவங்க. இப்போ அதை புழிஞ்சு பார்ப்போம். அரிசி மாவில் எத்தனை விதமாக எந்தெந்த முறுக்கெல்லாம் வருதுங்கிறத காமிக்கிறதுக்காண்டி தான் இதை எடுத்துருக்கேன். மாவு வச்சு தான் இருக்கேன். டீ வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன், பார்த்துக்கிடுங்க. இப்போ புளிகிறேன். ஒரு கரண்டியில் வச்சு புளியன்னா புளியலாம். நான் இப்படி எனக்கு புளிஞ்சு பழக்கம், அதனால நான் இப்படி புளிகிறேன். தெரியாதவங்க கரண்டியில் வச்சு புளியலாம். இல்லை ஒரே மாவில் வரும், ஆனால் கொஞ்சம் சில இது உடையும், அவ்வளோதான். ஏன்னா மாவு வந்து ஒரே மாவாக பசஞ்சிருக்கோமா, அதனால் பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போமே. கொஞ்சம் வேகட்டும். தீ வந்து எப்போதுமே குறைவாக இருக்கணும். கொஞ்சம் வேணால் குட்டி வச்சுக்கலாம். மக்கிழம்பு முறுக்கும் முருங்கி வருதா என்னன்னு தெரியல, இது பார்ப்போம். ஒரே மாவில் நம்ம எடுக்கிறதுனால வித்தியாசமாக வராது. எல்லாமே அரிசி மாவு தான். அரிசி மாவில் எப்படி எப்படி நம்ம சுத்தணுமோ சுற்றிக்கலாம். இப்போ அடுத்து மாற்றி போட்டுருந்தேன். முறுக்கு அப்படியே வருதானா, புளிஞ்ச மாதிரியே தான் இருக்குது. நல்லா வெந்ததுக்கப்புறம் மாற்றணும். முன்னக்கூட்டியே மாற்றினோம்னா உடஞ்சிரும். கொஞ்சம் நிறம் மாறட்டும், நிறம் மாற வரை இருக்கட்டும். மாறிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். முறுக்கு உடையாமல் அந்த மாதிரி வருது பாருங்க. மகிழம்பூ முறுக்கு, முள்ளு முறுக்கு, மகிழம்பூ முறுக்குன்னு சொல்லுங்கள். ஒரே அரிசி மாவில் எந்தெந்த இதில் வச்சு சுடலாங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து உள்ள முறுக்கு இந்த புளிஞ்சதை எடுத்துடலாம். இது நல்லா அழகாக வந்துட்டு பாருங்க. நம்ம விருப்பம் தான், எப்படி புளியினாலும் புளிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து வந்து தேன்குழல் புளி உள்ள முறுக்கு அச்சு போட்டிருக்கேன். இப்போ அதை புளிகிறேன். ஒரே மாவில் தான் எத்தனை விதமாக பெரிய முறுக்கை புளியுது. இப்போ ஒரே முறுக்காக புளிஞ்சிருக்கேன். அது உதிர்ந்து வருதா நேரியாக வருதாங்கிறத பார்த்தா தான் தெரியும். பார்ப்போம். கொஞ்சம் வேகட்டும். நான் வந்து சேனலில் வந்து நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பாருங்கள், உள்ளே போய் பாருங்கள், சேனல் உள்ளே போய் பாருங்கள். நான் நல்ல சமையல்லாம் நல்லா பண்ணுவேன். நீ சமைச்சு பார்த்து டேஸ்ட் பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும். எல்லா வீடியோவுமே நீங்கள் பாருங்கள். நிறைய வீடியோக்கள் போட்டிருக்காங்க. எல்லாம் பண்டங்கள் இல்லாமல் செய்கிறது எல்லாமே நான் நிறைய போட்டிருக்கேன். இது மாதிரி முறுக்கு மாற்றி போட்டிருக்கேன். ஓகேங்களா, அழகாக வருது பாருங்கள். ஒரே மாவில் அரிசி மாவு தான். எனக்கு சின்ன வயசுலேருந்தே சமையல் பலகாரம் செய்கிறது எல்லாமே எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மெத்தட்லேயே இன்னும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீ இதே பக்குவத்தில் நான் சொல்கிற பக்குவத்தில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு முறுக்கு எடுத்துடலாம். தேன்குழல் முறுக்கு பெரிய கல்யாண வீட்டு முறுக்கு மாதிரி புளிஞ்சாச்சு. நகத்துள்ளதையும் புளிஞ்சிடுறேன். சிறுசாக புளிக்கிறேன். வீட்டில் இருக்க அரிசி மாவில் இந்த மாதிரி எந்த பண்டம் செஞ்சாலும் நம்மளுக்கு செய்யலாம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். எல்லா முறுக்கு ஓமப்பொடி குழந்தைங்க எது எது விரும்பி கேட்காங்களோ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கடையிலேயே நீங்கள் வாங்க வேண்டாம், இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம்.
சிறுசாக புழிஞ்சிருக்கேன் பாருங்கள். இதுவும் நல்லா வருது. இது பெருசாக புழிஞ்சது சிறுசாக ஊற்றி பாருங்க. எதுனாலுமே வந்துடும். இதில் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் எல்லாமே. பாப்பா வா, ஆச்சி இதில் புரிஞ்சிருக்கேன். எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்த்து சொன்னேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. டிபன் பக்கோடா உண்மையிலே சொல்லணும். ஒரு முறை இருக்கா? செம்மையா இருக்கு. செம்மையா இருக்கா? இந்த பச்சரிசி மாவில், அரிசி மாவில் கடலை மாவே சேர்க்காமல், கடலை மாவில் தான் முறுக்கு எல்லாம் சுற்றுவோம். இப்போ கடலை மாவில் தனியாக அரிசி மாவில் பொட்டுக்கடலை பொடி பவுட்ரு பண்ணி முறுக்கு சுற்றிருக்கேன். தென்குழல் புழிஞ்சு வச்சுருக்கேன். மகிழம்பு முறுக்கு சுற்றிருக்கேன். டிபன் பக்கோடா, ஓமப்பொடி, தேன்குழல். இதில் எந்த விதமான இது இருந்தாலும் செய்யலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள்.